தந்திருக்கும் பெருந்தெடுக்கல் துறைமுக வீதி சிவில் விமானத்துறை அமைச்சர் விமல் ரட்நாயக்க தோழர் அவர்களே, அதே நேரம் கடத்தொழில் நீரியவள அமைச்சர் ராமலிங்கன் சந்திரசேகர் தோழர் அவர்களே, அதே நேரம் வடமாகாண சபையின் ஆளுநர் வேதநாயகம் ஐயா அவர்களே, அதே நேரம் சக பாராளுமன்ற உறுப்பினர்களே, அதே நேரம் வீதி அதிகார சபை தலைவர் அவர்களே, அதே நேரம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் அவர்களே, அதே நேரம் பிரதேச உறுப்பினர்களே, நெடுந்தீவு வாழ் மக்களே, தீவு வாழ் மக்களே, காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உண்மையாகவே நாங்கள் இதற்கான அடித்தளத்தை இட்டதே எமது கடத்தொழில் நீரியவள அமைச்சர் அவர்கள். எமக்கு அரசாங்கத்தால் ஒரு நிதி ஒன்று கிடைத்திருந்தது. அப்போது இந்த நிதியை குறிகட்டுவான் இறங்குதுறைக்கு திசை திருப்புமாறு கூறியிருந்தார். அதனூடாக நாங்கள் இந்த இடத்தில் அதற்கு பிறகு எமது அமைச்சர் இந்த இடத்திற்கு வருகை தந்து கள ஆய்வுகளை செய்து, அதே நேரம் விமல் ரட்நாயக்க அமைச்சர் அவர்கள் இந்த வேலை திட்டத்தை தனது ஒரு சொந்த வேலை திட்டம் மாதிரி அவதானமாகவும் இந்த பிரதேசத்துக்கு 2 தரம் வந்து கள ஆய்வுகளை செய்திருக்கிறார். ஏனென்றால் இந்த வீதியானது இருவழி பாதையாக அமைக்கப்பட போகிறது முதல் கட்டமாக. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இறங்குதுறையை முதல் செய்ய வழிகிட்டால் பல இன்னல்களை மக்கள் எதிர்கொள்வார்கள். அதனால் இந்த இருவழி பாதையை அமைத்தவுடன் இறங்குதுறையை செய்யும்போது 2வது கட்டமாக மக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் இந்த அபிவிருத்தி பணியை மேற்கொள்ள முடியும் என்று நம்பிக்கையில் இன்று இருவழி பாதைக்கான முதல் கட்ட வேலை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நெடுந்தீவு வாழ் மக்களுக்கு எமது அரசாங்கத்தின் இலக்கு ஒட்டுமொத்த இலங்கையிலும் எல்லா இடங்களிலும் சமமான விலையில் பொருட்கள் கிடைக்க வேண்டும். இதுவரை காலமும் யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் நெடுந்தீவில் ஒரு பெட்ரோல் செட் நிலையம் வரும் என்று. ஏனென்றால் முதல் கட்டமாக ஒரு தூர பிரதேசத்தில் நெடுந்தீவில் இருக்கும் தீவு கடந்த தூர பிரதேசத்தில் நெடுந்தீவில் ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையம் வருவது என்பது ஒரு வரப்பிரதாசம், அங்கத்திய மக்களுக்கும் வரப்பிரதாசம். அதனூடாக அவர்கள் வீடுகளில் பெட்ரோல்களை வேண்டி நிரப்பி வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை. எதிர்வரும் காலத்தில் பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் யாழ்ப்பாணத்தில் எவ்வாறு பெட்ரோலை பெறுகிறோமோ அவ்வாறு பெற முடியும் என்று நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. எம்மை பொறுத்தவரைக்கும் இந்த அபிவிருத்திகள் என்பது மக்களுக்கு சிறந்த வகையில் பயனளிக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் இந்த வீதியை புனரமைக்கும் போது இங்கே இருக்கும் மக்கள் அதில் வேலை செய்வார்கள். அதே நேரம் அதிலிருந்து டிரான்ஸ்போர்ட்டுகள் இங்கே வரும்போது அதிலிருந்து வருமானங்களை உழைக்கக்கூடிய வகையில் வரும். அதே நேரம் எமது அபிவிருத்தி பணிகள் வடக்கு மாகாணத்தை நோக்கி அதிகளவானது வருகிறது. எம்மை பார்த்து பலர் முன்னைய காலத்தில் சொன்னார்கள், இவர்கள் இனவாத ரீதியில் செயற்படுகிறார்கள், இனவாத ரீதியில் தான் இந்த அரசாங்கம் அமையும் என்று பயமுறுத்தினார்கள். ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எம்மைக்கு முன்னால் இருக்கும் வீதி அதிகார சபையின் தலைவர் அவர்கள் உண்மையாகவே அவர் எமது அமைப்புடன் தொடர்பில்லாதவர். ஆனாலும் நான் அவரிடம் கேட்டேன், நீங்களா இலங்கை வரலாற்றில் முதலாவது தமிழர் என்று. அப்போது கூறினார், முதலாவது தமிழராக நான் தெரிவு செய்யப்பட்டேன். அப்போது நான் எமது இந்த அமைப்புடன் எந்த வகையிலும் தொடர்பில்லை, ஆனால் தொடர்பு கொண்டு இந்த பதவியை எடுக்குமாறு கேட்டிருந்தார் என்று. அந்த வகையில் எமது அரசாங்கம் திறமை அடிப்படையில், ஆளுமை அடிப்படையில், மதம் இனவாத ரீதி இல்லாத வகையில் எமது தலைமை பதவிகளை வழங்குகின்றோம். அதே வகையில் எதிர்வரும் காலத்தில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. தீவு பகுதியில் சர்வதேச ஸ்டேடியம் ஒன்றும் அமைய இருக்கிறது. எமது அரசாங்கத்தின் இலக்கு ஒரு விளையாட்டில் 3 மக்களும் இணைந்து விளையாடக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை எமக்கு எதிர்வரும் காலத்தில் அது நிறைவேறும் என்ற திடமான நம்பிக்கை இருக்கிறது. இந்த தீவு பிரதேசத்தை நாங்கள் முன்னேற்றியே தீர்வோம். ஏனென்றால் முன்னைய காலத்தில் இந்த தீவு பகுதி என்பது கல்வீடுகளால் நிறைந்து காணப்பட்டது, இன்று இல்லை. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், இங்கே இருந்து உழைத்துவிட்டு பணத்தை வைப்பிடுவதற்கு வேலனை செல்ல வேண்டி இருக்கிறது. இதில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள். இன்றில்லை, 16 ஆண்டுகளாக இங்கே வந்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரு ஏடிஎம் மிஷின் கூட இந்த இடத்தில் இதுவரை காலம் இல்லை. அதை கூட நாங்கள் எதிர்வரும் காலத்தில் இந்த இடத்தில் பெற்றுக் கொடுப்போம் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் செய்ய முடியும் என்று திடமான நம்பிக்கை இருக்கிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசாங்கம் என்ற வகையில் மக்களுக்கு எது தேவையோ, இனவாத ரீதி இல்லாமல், மதவாத ரீதி இல்லாமல்,
இந்த அபிவிருத்தி பணியை நாங்கள் மேற்கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இங்கு வருகை தந்து இந்த நிகழ்வினுடைய சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் அவர்களே, ரஜீவன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய ஆளுநர் வேதநாயகம் அவர்களே, அதே போன்று எங்களுடைய அரசாங்க அதிபர் பிரதீபன் அவர்களே, அதே போன்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பவானந்த ராஜா அவர்களே, அதே போன்று பிரதேச செயலாளர்களே, அதே போன்று இந்த நிகழ்வின் முக்கியமான கதாபாத்திரமாக வகிக்கின்ற எங்களுடைய வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினுடைய தலைவர் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, அதே போன்று இன்னொரு சுவரம் இருக்கின்றார், அதே போன்று எங்களுடைய பெட்ரோலியம் கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் அவர்களை தந்திருக்கின்றார். அனைவருக்கும் அதே போன்று இங்கு கூடியிருக்கின்ற பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விசேடமாக இந்த குறிக்கட்டுவான் தொடர்பாக பேசப்படுகின்ற போது இந்த குறிக்கட்டுவானுக்கும் எனக்கும் ஒரு அண்மை காலங்களில் ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது. உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு சில ரீதியான மனநோய் பிடித்த ஒரு சில பைத்தியங்கள் இருக்கின்றது. அந்த பைத்தியங்களுடைய விளையாட்டின் வெளிப்பாடாக கடந்த காலங்களில் இந்த குறிக்கட்டுவான் ஜட்டியா அல்லது ஜட்டியா என்கின்ற வாத விவாதங்களும் வந்திருந்தது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இருந்தாலும் அது ஜட்டியாக இருந்தாலும் சரி, ஜட்டியாக இருந்தாலும் சரி, நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொன்னோம். நாங்கள் அதாவது குறிக்கட்டுவான் இறங்கு துறைக்கான வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தே ஆகுவோம், செய்தே காட்டுவோம் என்று கூறினோம். அன்றைய காலகட்டங்களில் ஒரு சில விசர் பிடித்த ஆட்கள், ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள், அதாவது இந்த வேலை திட்டமெல்லாம் பொய்யான வேலை திட்டம், விசேடமாக குறிக்கட்டுவான் வரப்போவதில்லை, அதே போன்று மயிலிட்டி வரப்போவதில்லை, ஏனைய வேலைகள் எதுவுமே இடம்பெறப் போவதில்லை. இவ்வாறான கூற்றுக்களை முன்வைத்து மக்களை திசை திருப்ப பார்த்தார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாங்கள் குறிக்கட்டுவானுக்கான இறங்குத்துறைக்கான அந்த வீதி புனரமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா மாத்திரமல்ல, இது நாள் வரைக்கும் யாரும் எதிர்பார்த்திரார். அதாவது கடந்த காலங்களில் நாங்கள் பல தடவை நெடுந்து பிரதேசத்திற்கு சென்ற பொழுது அங்கும் வாழ்கின்ற மக்களுடைய பிரதான பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம். பிரதான பிரச்சனைகளை இனம் கண்டு கொண்டோம். கேட்க மாட்டேன். பிரதானமான பிரச்சனைகளை நாங்கள் இனம் கண்டு கொண்டோம். அப்போ அந்த பிரதானமான பிரச்சனைகள் ஒன்றுதான் விஷயமாக அங்கு இருக்கின்ற எரிபொருள் சம்பந்தமான பிரச்சனை. எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கிடையாது, வங்கிகள் கிடையாது. அதே நேரத்தில் அங்கு செல்லுகின்ற எந்த ஒரு அரசாங்க துறையை சார்ந்த ஊழியர்களும் சரியாக வேலை செய்வதும் கிடையாது, நேரத்துக்கு செல்லுவதும் கிடையாது. அங்கே இருக்கின்ற பாடசாலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, வைத்தியசாலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய நிறுவனங்கள் எடுத்துக்கொண்டாலும் எதுவுமே சரிவர இயங்கவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அவர்கள் எங்களிடம் முன்வைத்தார். அது மாத்திரமல்ல, அங்கு இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்படவில்லை, அங்கு இருக்கின்ற பஸ் வண்டி கிடையாது, பழைய பஸ் ஒன்று இன்னமும் டக்கான் கொண்டு ஓடிக்கொண்டே தான் இருக்கின்றது. மக்களுடைய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு மக்களுக்கான ஒரு முடிவினை எடுப்பதற்கான யாரும் முன்வரவில்லை. அதனால் ஐயா, நீங்களாவது எதிர்வரும் காலங்களில் இந்த வேலைகளை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள். அப்போ அந்த வகையில் விசேடமாக அந்த பெருந்தெருக்கள் அமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய தோழர் பிமல் ரத்நாயக் அவர்கள், அது மாத்திரமல்ல, இந்த வடமாகாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது என்னையும் விட, எங்களுடைய பிமல் ரத்நாயக்கையும் விட எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் இது தொடர்பாக கூடுதலாக கரிசனையும் அக்கறையும் காட்டுகின்றவராக. என்றால் அவர்தான் சொன்னார், அதாவது எதிர்வரும் காலங்களில் வேகமான அபிவிருத்தி, கூடுதலான நிதி ஒதுக்கீடு எங்கு செய்ய வேண்டும் என்றால் அது வேறு எங்குமல்ல, வட மாகாணத்திற்காகும்.
எங்கள் வட மாகாணம் என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தமாக பாதிக்கப்பட்ட பிரதேசம். பாதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அதன் காரணமாக அந்த பிரதேசத்திற்கான அபிவிருத்தி செயற்பாடுகள் வரவில்லை. ஆகவே நாங்கள் 30 வருடங்களுக்கு பின்தங்கிய நிலையிலேயே நாங்கள் இருக்கின்றோம். அதனால் அதை கட்டி எழுப்புவதற்கு கூடுதலான கவனத்தை செலுத்துங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையில் தான் இங்கு 5000 மில்லியன் ரூபாய் செலவழித்து வீதிகள் புனரமைக்கப்படுகின்ற வேலையில் ஆரம்பமாக இருக்கின்றது. குறிக்கட்டுவான் வேலை ஆரம்பமாக இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற வீதி போக்குவரத்து அமைச்சினுடைய எங்களுடைய வடமாகாணத்தினுடைய தலைவராக இருக்கின்ற திருவாளர் குருஷ் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இந்த வீதியை நாங்கள் வேகமாக செய்து முடிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். அது மாத்திரமல்ல, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பல வீதிகளை புதிதாக செப்பனிடுவதற்கான வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. முல்லைத்தீவா, வவுனியாவா, அதே போன்று மன்னார், கிளிநொச்சியா எல்லா பிரதேசங்களுக்கும் எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். இவ்வாறு வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்ற பொழுது ஒரு சிலர் கூறுகின்றார்கள், இவர்கள் வேலை திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள், மக்களுடைய அபிவிருத்தியை முன்னெடுக்கின்றார்கள், அதன் மூலமாக தமிழ் மக்களுடைய உணர்வுகளை மழுங்கடிக்க செய்கின்றார்கள் என்று ஒரு சில வெக்கங்கட்ட அரசியல்வாதிகள் இன்றும் கூறுவதை காணக்கூடியதாக இருக்கும். அன்பார்ந்த மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, இந்த வட மாகாணத்திற்கு யாழ்ப்பாணத்திற்கு அபிவிருத்தி வேலைகள் இல்லை விட்டால், இங்கிருக்கின்ற வீதிகள், குளங்கள், கிணறுகள் புனரமைக்கப்படாவிட்டால், இங்கிருக்கின்ற வீதிகளுக்கு புத்துயிர் அளிக்காவிட்டால், இங்கிருக்கின்ற சிறு தொழிற்சாலைகளுக்கு புத்துயிர் அளிக்காவிட்டால், இங்கிருக்கின்ற பெரிய தொழிற்சாலைகளை கொண்டு வருவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்காவிட்டால், எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய இருப்பு, யாழ்ப்பாணத்தினுடைய இருப்பு ஒரு பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அன்பர்களை. அதன் காரணமாகத்தான் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள், எங்களுடைய பிமல் ரத்நாயகர் அவர்கள் வடமாகாணத்துக்கு பொறுப்பாக இருக்கின்றவர், அவர்களுடைய கண்காணிப்பின் கீழ் இன்று கேகேஸில் பெரிய தொழில்பேட்டை ஒன்று உருவாக்குவதற்கு, மாங்குளத்தில் பெரிய தொழில்பேட்டை உருவாக்குவதற்கு, பரந்தனில் இன்னும் ஒரு தொழில்பேட்டை உள்ளிட்ட பரந்தன் கெமிக்கலை ஆரம்பிப்பதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். இவ்வாறான வேலைகளை முன்னெடுப்பதற்கான காரணம் வேறு எதுவுமல்ல, இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் மத்தியில் இன்றைக்கு சந்தேக கண் கொண்டு பார்க்கின்ற போக்கு கடந்த 76 வருடங்களாக வளர்ந்திருக்கும். அந்த 76 வருடங்களாக இந்த சாபக்கேட்டிலிருந்து மீண்டு இன்றைக்கு 1 வருடமாகின்றது. அந்த 1 வருடத்திற்கு முன்னரான நாடு என்பது வங்குரோத்து அடைந்த நாடு, வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாத நாடு, மக்கள் கஷ்டத்தில் இருந்த நாடு, டாலர் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டிருந்த நாடு, நாட்டில் இருக்கின்ற வங்கிகள் தளம்பல் நிலையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமையிலிருந்து மீண்டு பொருளாதார ரீதியாக ஒரு ஸ்திரமான நிலைக்கு நாடு வந்திருக்கின்றது அன்பர்களே. அந்த நிலைமையின் கீழ் தான் நாங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்ததை விட வரி வருமானமா, ஏனைய வருமானங்களா, எல்லாவற்றிலும் அதிகமாக கிடைக்கின்றது. வெளிநாட்டு உதவிகளா, டைஸ்போராவின் உதவிகளா, தமிழ் மக்களுடைய உதவிகளா, எல்லோருடைய உதவிகளும் அதிகமாக கிடைக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கு வருகின்ற தமிழர்கள், இங்கு வாழ்கின்ற டைஸ்போராக்கள் கொள்ளுகின்றார்கள். இப்பொழுதுதான் நாங்கள் நிம்மதியாக வந்து கொண்டு செல்கின்றோம். நேற்றும் கூட லண்டனில் இருந்து வந்த ஒரு நண்பர் என்னை சந்தித்த போது குறிப்பிட்டார்கள், என்னை யாரென்று தெரியாது, வந்து என்னை கட்டி அணைத்துக் கொண்டு, ஐயா, இப்பொழுதுதான் நாங்கள் நிம்மதியாக வந்து செல்லுகின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. நீங்கள் நல்ல வேலை செய்கின்றீர்கள், தொடருங்கள் உங்கள் பயணத்திற்கு. எதிர்வரும் காலங்களில், கடந்த காலத்தை விட எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று குறிப்பிடுகின்ற நிலைமைக்கு இன்றைய நாட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். இது நல்லமா இல்லையா என்று நாங்கள் தேடி பார்க்க வேண்டும். இந்த நாட்டில் லஞ்ச, ஊழல், மோசடி ஒழிப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் போதைப் பொருளுடைய உலகமாக மாறியிருந்தது. அந்த போதைப் பொருளுடைய உலகத்தில் இருந்து எங்களுடைய இளம் சமுதாயத்தை மீட்பதற்கு, நாளைக்கு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான வாழ்க்கையை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அனைத்து செயற்பாடுகளையும் முன்னெடுத்து வருகின்றோம். நேற்றும் கூட எங்களுடைய ஜனாதிபதி கண்டியில் மாநாயக்க தேரர்கள் முன்னாலும் கூட குறிப்பிட்ட விடயம், இந்த நாடு என்பது கடந்த காலங்களில் லஞ்ச, ஊழல், மோசடியால் மலிந்த தேசம், மறுபுறத்தில் போதைப் பொருள் முற்றும் முழுதாக இன்றைக்கு முழு நாட்டையை காவு கொண்டிருக்கின்ற நாடு.
அந்த வகையில் அரசாங்கம் போல் இன்னொரு அரசாங்கம், பாதாள உலக அரசாங்கம் இருக்கின்ற நாடு, இந்த நாட்டில் கட்ட பஞ்சாயத்துக்கள் பேசுகின்ற நாடு, வாழ்வெட்டு கும்பல் கோலோச்சுகின்ற நாடு, போதைப் பொருள் வியாபாரம், ஐஸ் வியாபாரம் கூடுதலாக அணிதிரண்டு மக்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் நாசமாக்குகின்ற நாடாக மாற்றிய நிலைமையில் இருந்து அந்த நாட்டை மீட்டெடுப்பதற்கான பாதையில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஒரு வருடமே இன்றைக்கு முடிந்திருக்கின்றது. அதனால் இன்னும் 48 மாதங்கள் இருக்கின்றது. அதனால் அன்பார்ந்த மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம், நாங்கள் செல்லுகின்ற பயணம் சரியான பயணமாக இருந்தால், சரியான பாதையாக இருந்தால், நீங்கள் அனைவரும் நாங்கள் செய்வது உங்களுக்காக, உங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். அதனால் நீங்கள் எங்களோடு அணிதிரண்டு கொண்டு எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களுடைய செயற்பாடுகளை மேலும் முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உதவிகளை புரியுமாறு கேட்டுக்கொண்டு, அதே போன்று இன்றைக்கு இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் எனது நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்கள் அனைவருக்கும் கூடுதலான இந்த நாட்டை கட்டியெழுப்புவதற்கு, குறிக்கட்டுவானை கட்டியெழுப்புவதற்கு, டெல் பிரதேசத்தை கட்டியெழுப்புவதற்கு உங்கள் அனைவருக்கும் கூடுதலான வலுவும் சக்தியும் கிடைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.